Hi students, exercise 3.1 la first exercise 3.1 la second sum la என்ன சொல்லிருக்காங்க, write the coefficient of x squared and x in each of the following polynomial. நமக்கு பாலினாமியல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலினாமியலில் எக்ஸ் ஸ்கொயர்டு எங்கே இருக்கோ அந்த டேர்முக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ், ஓகே, நம்பர்ஸோ எலமெண்ட்ஸோ ஏதோ ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு உங்களுக்கு வேரியபிளாக அந்த பாலினாமியல் என்ன ஆர்டரில் இருக்கோ வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நான் என்ன பண்ணிவிட்டேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எழுதி வச்சிட்டேன். இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம், இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம், ஓகே. ஃபஸ்ட்டு பாலினாமியலில் 4 + 2/5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்ன, 2/5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -3 வித் சைனோட எழுதணும், ஓகே. செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் -2. நெக்ஸ்ட் என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -√7. தேர்டு சப்டிவிஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -1. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, √3. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, √2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, ஸோ 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7/2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். அப்போ இங்கே 2 வந்துடும், இங்கே வெறும் 7 மட்டும் வரும். இந்த 2 இங்கே வந்துடும், அவ்வளோதான். 2 இங்கே வரும், இங்கே 7 வரும், ஓகே. நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்படியே எழுதியிருக்கேன்.